12 நாள் சிறைவாசத்துக்கு பின் சனிக்கிழமை அன்று விடுதலையான பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசே திட்டமிட்டு வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது தொடரப்பட்ட 5 வழக்குகளிலும் ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து சனிக்கிழமை அன்று காலை திருச்சி மத்திய சிறையிலிருந்து விடுதலையானார். சிறையிலிருந்து வெளியே வந்த ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் கைது செய்யப்பட்ட பிறகு விடுதலை சிறுத்தைகள் மூலம் திட்டமிட்டு அரசே வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றியது என்றும் லோக்சபா தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுடன் கூட்டணி வைத்து தலித் ஓட்டுகளை பெற ஜெயலலிதா முயற்சி செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடைபெறுவதாகவும் ராமதாஸ் கூறினார். இந்த 12 நாட்கள் தமிழகத்தில் நடந்த தேவையில்லாத விரும்பத்தகாத இந்த செயல்களெல்லாம் நடந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களோ காரணம் அல்ல. விடுதலை சிறுத்தைகளும் இதை திட்டமிட்டு இதுபோன்ற கலவரங்களை நடக்க வேண்டும், அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரிலே பழி சுமத்த வேண்டும் என்று திட்டமிட்ட இந்த அரசு, அதனுடைய அதிகாரிகள் எந்த காரணத்திற்காக இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது தலித் ஓட்டுகளை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஜெயலலிதா பெற வேண்டும். ராமதாசுடன் பாமகவைச் சேர்ந்தவர்களும் திருச்சி சிறையிலிருந்து சனிக்கிழமை அன்று விடுதலை செய்யப்பட்டனர்.